ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் ஒரு மலபார் ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க, பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 3 உருளைக்கிழங்கு 2 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்போ தான் ரொம்ப வெந்துருச்சுன்னா உங்களுக்கு தண்ணியாட்டம் ஆயிரும். இது கொஞ்சம் நல்லா பொடி பொடியாக கிடைக்கும் பாருங்கள். இப்படி தான் பண்ணணும். இது நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோர்க் வச்சு குத்தி விட்டிங்கன்னா நல்ல பொடியாக வரும். இருக்கட்டும். இனி நம்ம இதில் வேறு என்ன வேணும்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை. இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம தாளிக்கணும். முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தாளிக்கலாம். அதுக்காக கடாய் சூடாகிட்டு இருக்குது. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரும்போது இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கண்ணாடி பதம் வரணும். நல்லா கண்ணாடி பதம் வந்தாச்சுன்னா நம்ம மிச்சம் பச்சை மிளகா, இஞ்சி அது ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப இன்னும் வேணால் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். எனக்கு காரம் கம்மிங்க தான், அதனால தான் இவ்வளோ போட்டிருக்கேன். 3 தான் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா உப்பு உருளைக்கிழங்குக்கும் சேர்த்து போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு ஜாஸ்தி வேணும்னா 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதிலே போட்டு நான் ஒன்று மறந்துட்டேங்க. இதில் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கணும். அதையும் கூடவே சேர்த்துடலாம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது. அதுக்கு இப்போ சேர்த்தனால ஒன்றும் தப்பில்லை. நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டோம்னா கூடவே 2 பிஞ்சு பெருங்காயத்தூளும் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இனி கடைசியாக அந்த மல்லித்தலையும் தூவி நல்லா கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற விட்டு நம்ம இதை உருண்டை பிடிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது எனக்கு. இருக்கட்டும், அது ஆறட்டும். அதுக்குள்ளே இந்த மாவு மேல் தோலுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக மைதா மாவு கூட 1/4 கப்பு மைதா மாவும் 1/4 கப்பு பச்சரிசி மாவும் எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு, 2 பிஞ்சு பெருங்காயம், அதே மாதிரி 2 பிஞ்சு மஞ்சத்தூள், 2 பிஞ்சு மிளகாத்தூள். எல்லாம் இந்த மேல் தோலுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு டேஸ்ட் வேணும் இல்லையா, அதுக்காக எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். தோசை மாவு பதம் இல்லாமல், இட்லி பதம் இல்லாமல், ரெண்டுக்கும் இடையில. இனி நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை உருண்டையாக பிடிச்சி வச்சிடலாம். எல்லாம் பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து மாவில் முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். இனி கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 போண்டா போடுற அளவுக்கு தான் ஆயில் விட்டுருக்கேன். உங்களுக்கு நிறையா போடுற மாதிரி இருந்தால் நிறையா எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் 1 டைம் தானே யூஸ் பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக தான் ஊற்றுவேன் எப்போவுமே ஆயிலை. ஒவ்வொரு இந்த உருளைக்கிழங்கு கொழுக்கட்டை மாதிரி இந்த மாவில் போட்டு இப்படி ஒரு கரண்டியால் சுற்றி எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக அந்த மாவு அதில் ஒட்டிக்கும். பாருங்கள், எனக்கு 3 தான் போடுறதுக்கு இடம் இருக்குது. மாதிரி செஞ்சு ஓரளவுக்கு வெந்தோடனே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ரெடியாக வந்துருச்சு. எடுத்துட்டு அந்த எண்ணெயில் திரும்பவும் இதே மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நல்லா அழகாக செஞ்சு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். எல்லோரும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறொரு டிஷ்ஷோடு சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.